அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னி ராசிக்கு போயிடலாம். கன்னியுடைய 2025 எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? ஸோ கன்னி வந்து ஒரு நல்லா வந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அவங்க வந்து இதுலயும் வந்து பார்த்தீங்க அங்க ஆக்சுவலி என்னன்னா, இந்த ராகு, கேது அங்க தான் இருக்கு. அது அவர் டிரான்ஸ்மிட் மாறுறாரு. ஆக போகுது. அது ஸோ அது ஆமா. பட் கேது இருக்கிறதும் நல்லதுதான் சொல்லுவேன் நானு. அப்படியா? அவங்க ஏன்னா இப்போ நெறைய கன்னி ராசி கேட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பூரா அப்பாடியோ நாங்க அனுபவிக்காத வேதனை இல்லன்னு இல்ல விரக்தி நீங்க வந்து மனநிலைக்கு தான் இப்போதைக்கு இப்போ நீ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது வேதனை மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து அவங்கள அறியாமே அவங்க வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. கரெக்டுங்களா? ஸோ பிற்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்காக அவங்கள தயார்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே சாதாரணமாயிடும். இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு போற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். பட் இதுக்கு பேஸ் என்னன்னா போன வருஷம் பட்ட கஷ்டங்கள். இப்போ நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஹவு டு ஸ்டாப் ஒரிங் ஸ்டார்ட் லிவிங்னு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து என்ன வர்ஸ்டா நடக்க போதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிரு, அக்செப்ட் பண்ணிடு. அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து அடுத்தடுத்து பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பெஸ்ட் ஆயிடும். ஸோ அதுதான் இப்போ இவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இனி அடுத்து வரது எல்லாமே அவங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வார்த்தைகளை வச்சு அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க பேசினா காசு, இவங்க வந்து பேசுறத வந்து ஃபார்மலைஸ் பண்ணும், சேனலைஸ் பண்ணும். அது மட்டும் உங்க ஞாபகம். இந்த வருஷம் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா கேட்குறவங்கெல்லாம் பேசிடக்கூடாது. பேசுறாங்களா அதை வந்து பாட்காஸ்டா மாத்திரலாம், எழுதுறாங்களா அதை பிளாகா மாத்திரலாம், இல்லை வீடியோ எடுக்கிறாங்களா வீலாகா மாத்துங்க, இல்லை யூடியூப் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா யூடியூப். ஸோ ஒரே விஷயம் நீங்க ஸ்பிளிட் பண்ணி நிறைய ஒரே கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல போட்டு நீங்க வந்து நிறைய இது எடுத்துக்க முடியும். உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணிக்கலாம். இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம்? ஸோ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, இதை பண்ணுங்க, இந்த வருஷம் நல்லா பாசிட்டிவா இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி தான், நீங்க ஒரே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிக்கோங்க, பட் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்ல கொடுக்க பாருங்க. இது ஜாபுக்கு போயிட்டு இருக்காங்க, நல்ல ஜாப்ல தான் இருக்காங்க. ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலுமே வந்து இப்போ நீங்க ஜாப்ல வேலை பார்க்குறீங்க, ஒரு ப்ராஜெக்டே உங்கள்ட்ட வருது, இல்லை வந்து ஒரு அசைன்மெண்ட் உங்கள்ட்ட வருது, அதை நீங்க முடிச்சிட்டீங்க, உங்க மேனேஜர்கிட்ட ப்ரெசென்ட் பண்றப்போ ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிப் லெவல் இருப்பாங்கல்ல, முதலாளி சந்திக்க, எம்டியை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அவர்கிட்ட 2 வார்த்தை தான் நீங்க பேசணும். முடிஞ்சிருச்சு அந்த வேலை, அப்படி இது முடிச்சிடணும். மேனேஜர் கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஒரே வேலை, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஆளுகிட்ட பேசணும். நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன், அந்த இன்னொரு புதனோட இதுக்கு பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணுங்க, இவங்களுக்கு வந்து பேசணும். உங்களோட செயல்பாடுகளை வந்து நீங்க கரெக்டா வந்து யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். உங்களுக்கு மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு 10 லைன் 5 லைன்ல, பட் ஒரு விபி இருக்காரு இல்லை எம்டி இருக்காருன்னா அவருக்கு அவ்வளோ டைம் இருக்காது. 2 விஷயம், அந்த வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னா அவரு வந்து அடுத்து எப்படி முடிச்சேன்னு கேட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பட் அந்த மீட்டரை வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க. யார்கிட்ட எவ்வளோ பேசணும், இவங்ககிட்ட 10 வார்த்தை, இவங்கள்ட்ட 2 வார்த்தை, இவங்கள்ட்ட ஒரு 4 வார்த்தை, இவங்கள்ட்ட பேசவே கூடாது அப்படின்னு நீங்கள் சேனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் போதும், நீங்கள் ரொம்ப விஷயம் பண்ண அவசியம் கிடையாது. இவங்க வந்து எந்த மாதிரி வீடு திசைகள்ல இருப்பாங்க, இவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும், என்ன நம்பர்ஸ்? இவங்க வந்து குருவாயூர் வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை போயிட்டு வரலாம். அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து துலாவாரம் யாராவது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது நல்லது. துலாவாரம் வந்து குருவாயூர்ல இல்லைன்னா அந்த அந்த எந்த கோயிலோ அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் எங்க இருக்கோ அங்க வந்து துலாவாரம் இவங்க நேச்சுரலாவே இவங்க வீட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு, இல்லை உங்களுக்கு கொடுக்க பிரியம் இருந்தால் கொடுக்கலாம். அது வந்து பலாப்பழமா இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கொடுக்கலாம். இது ஒன்று மட்டும் பண்ணிட்டு வந்தாவே சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து நார்த் வந்து ஃபேஸ் பண்ணி வீடோ இல்லைன்னா இவங்க நார்த் வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி நார்த் மூலிமா நிறையா சன்லைட் ஏர் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருந்துட்டாவே போதும், நல்ல மணி ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு. ஓகே, என்ன நம்பர்ஸ் எழுதிக்கலாம் இந்த வருஷம் பூரா? இந்த நம்பர்ஸ் நீங்கள் எழுதி ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் சேவரில் வச்சுக்கலாம், ஏடிஎம் பின் நம்பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம்னா என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்? 51 இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். 51 கன்னி ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி எந்த டேட்ஸ் இவங்க அவாய்ட் பண்ணிடணும்? ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களா, இந்த டேட் வேண்டாம், பாக்கி எல்லா டேட்ஸும் உங்களுக்கு லக்கியாக இருக்கும். இவங்க 31 வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு மாதத்தில் 31 வருதுன்னா அதை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி 15, 18, 25. ஸோ 15,
18, 25, 31. 31 கூட ஓகே ஓகேங்களா. 15, 18, 25 வந்து முடிஞ்ச அளவுக்கு இங்கே தவிர்த்துடலாம். இவங்க பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கான நம்பர்ஸ் இதுன்னு இருந்தால் நான் அதுலேயே பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன நம்பர்? இவங்களுக்கு வந்து இதே நம்பர் இருக்குது அப்படின்னா 5 மாதிரியே இருக்குது. 14 வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து 22வும் பெஸ்ட்டு இவங்களுக்கு. ஸோ இது ரெண்டில் அவங்களுக்கு ஒத்து வருது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே நான் மறுபடியும் திரும்பி சொல்கிறது, நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போனால் மட்டும், உங்களுக்கு மனசில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே ட்ராப் பண்ணிடணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யார் சொன்னாலுமே அது உங்களுக்கு ஒத்து வராது இல்லை ஒவ்வாதுன்னா அதை விட்டுறணும். இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.